சித்தர்களுக்கு 4 சிறப்புகள் உண்டு. 1, அவர்கள் அதிகமான பேராற்றல் பெற்றவர்கள். 2, உலக நன்மைக்காக வாழ்பவர்கள். உலகம் நன்றாயிருக்க வேண்டும் என்று தொண்டாற்றக்கூடியவர்கள் சித்தர்கள். 3வது தான் ரொம்ப முக்கியம். அவர்கள் தாங்களாக தங்களை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ரொம்ப ஒதுங்கியே இருப்பார்கள். கண்ணுக்கு கூட தென்பட மாட்டார்கள், வெளிப்பட மாட்டார்கள். 4வது என்ன தெரியுமா? நாம் மனமிறங்கி கண்ணீர் விட்டு அழுதால் நமக்கு காட்சி கொடுப்பார்கள். அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சித்தர்கள் தாங்களே வந்து உதவி செய்வார்கள். நாம் அடுத்தவனுக்கு உதவி செய்தால் நமக்கு சித்தர்கள் உதவி செய்வார்கள். அவர்களை பற்றி முழுக்க தெரிந்தவர்களும் இல்லை, முழுக்க பேசக்கூடியவர்களும் இல்லை. நம்ம பேசுகிற பேச்செல்லாம் 1000 கோடியில் ஒரு பகுதி. நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், முற்ற வெறும்பந்தையங்கூற வேண்டாம் புலவீர், எறும்புன் தன் கையால் எண் சான். எறும்பு அது கையினால 8 சான், யானை அது கையினால 8 சான். அது மாதிரி நான் என் கையினால 8 சான். இதில் என்ன எறும்பு மட்டும் நாம் பெருசு கிடையாது. நமக்கு ஒன்றும் தெரியாது. எதையெல்லாம் சித்தர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்களோ அதைத்தான் நாம் பேச முடியும். அதனாலே சித்தர்கள் வரிசையில் பல சித்தர்களை சிந்தித்தோம். இன்னைக்கு இலங்கையில் வாழ்ந்த ஒரு பெரிய சித்தரை நினைக்க இருக்கிறோம். இலங்கை புண்ணியமான தலம். ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை என்று திருவாசகம் பேசுகிறது. இலங்கையிலே பல ஞானிகள். யாழ்ப்பாணத்து பகுதி இருக்கிறதே, இன்றைக்கும் சைவத்தையும் தமிழையும் வளர்க்கக்கூடிய பகுதி அந்த யாழ்ப்பாண பகுதி. யாழ்ப்பாணத்து பெருமக்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். எங்கேயெல்லாம் தமிழும் சைவமும் சிறப்பாய் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் இருப்பார்கள். இந்த யாழ்ப்பாணத்திலே கொழும்புத்துறை, அந்த இடத்திலே ஒரு பரமஞானி, கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த ஒரு பெரிய சித்தர். அவருக்கு பெயர் சிவயோக சுவாமி. எல்லாரும் யோக சுவாமின்னு சொல்லுவாங்க. திருவாசகத்தில் ஈடுபாடு, திருமுறைகள் தெரியும், கீதை தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் பேச மாட்டார். அமைதியான சுவாமி. எங்களை பற்றி எழுதக்கூடியவர்கள் இன்றும் இல்லை, என்றும் வரப்போவதும் இல்லை. இது அவர் சொன்ன வார்த்தை. எங்களை பற்றி எழுதக்கூடியவர்கள் என்றும் இல்லை. எங்களை பற்றி முழுக்க எழுத யாரால முடியும்? ஒருத்தராலையும் முடியாது. அந்த யோக சுவாமிகளை பற்றி இறைவன் திருவருட்கருணையினாலே கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறோம். பட்டினத்தாருடைய துறவு. பட்டினத்தார் முற்றத் துறந்தவர். பாரனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறுந்துறக்கை அரிதரிது தாய்மானார் பேசுகிறார். துறவி என்ற எண்ணத்தையும் துறந்தவர். அந்த பட்டினத்தாரின் துறவு, கண்ணப்ப நாயனாரின் அன்பு, 6 நாள் அன்பு. சிவலிங்கத்துக்கு கண்ணில் ரத்தம் வந்த உடனே துடியா துடிக்கிறார். கன்றகல் புனிற்றா போல்வார். ஐயோ, என் பிள்ளைக்கு இப்படி வந்துருச்சே, நான் விட்டுட்டு போயிட்டனே. கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய கண்ணை எடுத்து உடனே அப்பக்கூடிய அளவுக்கு அன்பு பிடம்பாய் தெரிந்தவர் கண்ணப்பர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையுமாட்கொண்டருளி வண்ணப்பணித்தென்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. மாணிக்க வாசகப் பெருந்தகை பேசுகிறார். பட்டினத்தாருடைய துறவு, கண்ணப்பருடைய அன்பு, சம்பந்தருடைய ஞானம். திருஞான சம்பந்தர் பரமஞானி. 16 வயதிலே சைவன் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டழைத்தாண்டி பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி என்று வள்ளற்பெருமானால் பாடப்பட்டவர் திருஞான சம்பந்தர். சம்பந்தருடைய ஞானம்.
திருமூலருடைய யோகம், அட்டாங்க யோகம், இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இவ்வளதும் சொன்னவர் திருமூலர். இந்த நாளையும் சேர்த்தால் சிவயோக சுவாமி. எந்த நாள்? பட்டினத்தாருடைய துறவு, கண்ணப்பருடைய அன்பு, ஞானசம்பந்தருடைய ஞானம், திருமூலருடைய யோகம் நாளும் சேர்ந்தால் அந்த சேர்க்கைக்கு பெயர் யாழ்ப்பாணத்தில் கொழும்புத்துறையில் வாழ்ந்த சிவயோக சுவாமி. 1872 மே மாதம் 29 பிறந்தார். அப்பா அம்மா, அப்பா அம்பலவாணர் நடராஜா பேர், தாய் சின்னாச்சி பிள்ளை. 2 பேரும் பைரவமூர்த்தியை வணங்கினார்கள். மாவிட்டபுரத்திலே அவதாரம் சிவயோக சுவாமிகள். ஆங்கிரச வருஷம் வைகாசி மாதம் 18 புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் அவதாரம் செய்கிறார் சிவயோக சுவாமி. குழந்தை பள்ளிக்கூடத்திலே வைத்தார்கள். அது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். இவருக்கு ஜான் என்று பெயர் வைத்து ஜான் என்று பதிந்து கொண்டார்கள். அந்த காலத்து பழக்கம். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே வைத்தால் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்து பதிந்து கொள்வார்கள். கொஞ்ச காலம் படித்தார். அவங்க அப்பா இருந்த மஸ்கேலியாங்கிற பகுதி, அங்கே வந்துட்டார் சாமி. நல்ல பகுதி, இயற்கை காட்சிகள். கடவுளை எங்கே பார்க்கலாம்? இயற்கை அழகில் பார்க்கலாம், அருவியில் பார்க்கலாம், ஆற்றில் பார்க்கலாம், கடலில் பார்க்கலாம், வானத்தில் பார்க்கலாம். கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டாலொக்கும் கண்கள் அப்படிம்பார் பெரியாழ்வார். இயற்கை காட்சியிலே இறைவனை கண்டார் குழந்தையாயிருந்த சிவயோக சுவாமி. ரொம்ப ஈடுபாடு. அப்பா பார்த்தார், கொழும்புத்துறைக்கு அனுப்பினார். கொழும்புத்துறையிலே ஒரு வேலை. என்ன வேலை? கருவிகளை பாதுகாக்கக்கூடிய இடம். அங்கே காவல், வேலை, கருவி களஞ்சிய பாதுகாப்பு, ஓய்வு அதிகம். இவருக்கோ பணத்தாசை கிடையாது, கொடுக்கிற சம்பளம் அதிகம். கோயிலுக்கும் ஏழைகளுக்கும் வாரி வாரி வழங்கினார். விளையும் பயிர் முளையிலே தெரிந்தது. சின்ன வயசு, கைக்கு என்ன சம்பளம் வருதோ ஏழைக்கு சாப்பாடு போடு, கோயிலுக்கு கொடு. 25 வயசு சாமிக்கு, 25 வயசு சிவயோக சுவாமிக்கு. 1897 அது ஒரு முக்கியமான வருஷம். இலங்கையிலே அந்த வருஷத்தில் விவேகானந்த சுவாமி வந்தார். சிகாகோவில் பேசியது 1893. அதுக்கு 4 ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்து விட்டு பின்னால் வந்தார். இலங்கைக்கு வந்தது 1897. கோட்டையில் இருந்து இந்து கல்லூரி வரை ஊர்வலம் நடந்தது யாழ்ப்பாணத்திலே. விவேகானந்தர் சிங்கக்குட்டி மாதிரி மேடையில் 2 பக்கங்களிலும் உலாவிக்கொண்டே பேசினார் அப்படின்னு சிவயோக சாமி எழுதுகிறார். சிவயோக சாமி விவேகானந்தரை பார்க்கிறார். விவேகானந்த சிங்கம், சிங்கம் மாதிரியே 2 பக்கங்களிலும் நடந்தது, பேசினார், இல்லை கர்ஜித்தார் அப்படின்னு சிவயோக சாமி பேசுகிறார். என்ன தொடங்கினார் தெரியுமா விவேகானந்தர்? தி சப்ஜெக்ட் இஸ் வாஸ்ட், தி டைம் இஸ் ஷார்ட். நேரம் குறைவு, செய்தி பெரிது என்று அற்புதமாய் பேசியிருக்கிறார். 25 வயசு சிவயோக சுவாமி விவேகானந்தர் பால் ஈடுபட்டார். நல்லூர் கந்தசாமி கோயில். வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்து வழிபட வேண்டிய திருத்தலம் நல்லூர் கந்தசாமி கோயில். ஆறுமுக நாவலர் பெருமான் இருந்து சைவத்தை பரப்பிய பகுதி அது. திருவிழா காலங்களிலே நம்ம சிவயோக சுவாமி அங்கே போவார், அங்க பிரதட்சணம் பண்ணுவார். பல நூல்களை படித்தார். பிரம்மசூத்திரம் படித்தார், பைபிள் படித்தார், குரான் படித்தார், திருக்குறள் படித்தார், திருமுறை படித்தார், கீதை படித்தார். ஒரு பக்குவம், படிப்பு நிறைந்து விட்டது. குருநாதன் தேவை, வழிகாட்டுவதற்கு குருநாதன் தேவை. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தாய் தந்தையை காட்டுவாள், தந்தை குருவை காட்டுவார்,
குருநாதன் மட்டுமே கடவுளை காட்டுவான். குருநாதன் வேண்டும், தவித்து கொண்டிருக்கிறார். செல்லப்ப சுவாமி என்று ஒரு குருநாதர் இவருக்கு கிடைத்தார். சிவயோக சாமியின் குருநாதர் செல்லப்ப சுவாமி. செல்லப்ப சுவாமியின் குருநாதர் கடையிற் சுவாமி. அது ஒரு பெரிய நிகழ்ச்சி. இந்த யாழ்ப்பாணத்தில் கடையில் சுவாமின்னு ஒரு பெரிய ஞானி. அவர் பைத்திய மாதிரி போயிட்டு இருப்பார். இந்த செல்லப்ப சுவாமி அவர் பின்னாலே போய் உபதேசம் வேணும்னு கேட்டாராம். இந்த கடையில் சுவாமி என்ன பண்ணாராம், ஒரு கடலைக்காரிட்ட ₹1 வாங்கினாராம். அதை ஒரு வெத்திலையில் வச்சு மடிச்சாராம். செல்லப்ப சாமிகிட்ட கொடுத்தாராம். கையில் கொடை வச்சிருந்தார் கடையில் சுவாமி. அதால் தலையில் ஒரு தட்டு தட்டினாராம். ஓடு விரட்டினாராம். இவ்வளவுதான் உபதேசம். இந்த உபதேசம் கடையில் சுவாமி இடத்திலே இருந்து செல்லப்ப சுவாமிக்கு கிடைத்தது. செல்லப்ப சுவாமியின் பரமஞானியாக ஊரார் கண்களுக்கு பைத்தியமாக தெரிந்தார். விசர் செல்லப்ப சுவாமி என்று பேசினார்கள். பைத்தியக்கார செல்லப்ப சுவாமி. எவனெல்லாம் கடவுளுக்கு பக்கத்திலே போகிறானோ அவனெல்லாம் பைத்தியக்காரன் என்று சொன்ன பைத்தியக்கார உலகம் நம்முடைய உலகம். ஆனானப்பட்ட பகவான் ராமகிருஷ்ணரை விவேகானந்தருடைய பாட்டி என்ன சொன்னாள்? அவர் ஒரு கிறுக்கு பிடித்த சுவாமி, பைத்தியக்கார சுவாமி. செல்லப்ப சுவாமியின் பேச்சு பல பேருக்கு புரியாது. அதனாலே அவருக்கு பைத்தியக்கார சுவாமி என்று பெயர் வைத்தார்கள். செல்லப்ப சுவாமி வெறித்த பார்வை, கருத்த மேனி. யாராவது காலில் வந்து விழுந்து கும்பிட்டா நிற்க மாட்டாராம். ஓடி போய் சிறுநீர் கழிக்கிற இடத்துல போய் நின்றுக்கு வாராம். அப்பத்தான் வரமாட்டாங்கன்னு. நம்மளா இருந்தால் யாராவது காலில் விழுந்து கும்பிட்டா ஆசீர்வாதம் பண்ணிட்டு தட்சிணை கேட்போம். சாமி ஒதுங்கி நிற்பாராம். 40 வருஷமாக ஞான பைத்தியமாக தான் எடுத்த கோலத்தை யாரும் சந்தேகப்படாமல் நடித்து காட்டிவிட்டு போனவர் செல்லப்ப சுவாமி அப்படின்னு யோக சுவாமி எழுதுகிறார். தான் எடுத்த பாத்திரத்தை மிக நன்றாக யாரும் சந்தேகப்படாமல் நடித்து விட்டு போனவர். கடையில் சுவாமியினுடைய சீடர் செல்லப்ப சுவாமி. செல்லப்ப சுவாமியினுடைய சீடர் சிவயோக சுவாமி. சிவயோக சுவாமி செல்லப்ப சாமியை சந்திக்கிறார். யாரடா நீ? முதல் வார்த்தையே அதுதான், ஒரு அதட்டு. யாரடா நீன்னா என்ன அர்த்தம்? நம்மளா இருந்தால் நம்ம பேரை சொல்லுவோம். அது இல்லை, பேர் இந்த உடம்புக்கு வச்ச பேர். உடம்பு விழுந்துன்னா வேற பேர் வச்சிருவான். ஊரலாங்குடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணவென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரேன்னு போயிடுவான். யாரடா நீன்னா என்ன அர்த்தம்? ஆன்மாவைக்கு கேள்வி. யார் நீ? உடம்பா ஆன்மாவா? அதற்றார். இவர் பேசாம இருக்கார். பல நாட்கள் ஆகிற்று. ஒரு நாள் பார்க்கிறார். நல்லதப்பா, உன்னை போன்ற ஆளைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன், வா. அதுக்கப்புறம்தான் செல்லப்ப சுவாமி சிவயோக சுவாமிகளுக்கு உபதேசம் செய்கிறார். யாரடா நீ? அது முதல் வினா. தேரடா உள், உள்ளே சென்று அறிந்து கொள். நீ யார் என்பதை உனக்குள் சிந்தித்து பார். இந்த உடம்பு நீயா? ராத்திரி தூங்குற பொழுது கனவுல எங்கெங்கேயோ போயிட்டு வர்றியே, அது நீயா? கிடையாது. ஆன்மா மட்டுமே நீ. உனக்கு அழிவு கிடையாது. யாரடா நீ? தேரடா உள், தீரடா பற்று. இந்த பற்றுக்களை விட்டு விலகி இரு. தூங்குகிறவன் கைகளிலே இருந்து குடையின் நழுவுவது போலே ஞானியின் பக்கத்திலே இருந்து பற்றுக்கள் நழுவிவிடும். மற்ற பற்றனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்க்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எல்லா பற்றுக்களையும் விட்டுவிடு, இறைவனை பிடித்துக்கொள். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. என்ன உபதேசம் கேட்டது? யாரடா நீ? இப்போ உபதேசம் வருது. தேரடா உள், உனக்குள் தேர்ந்து தெளி. தீரடா பற்று,
பற்றுக்களை விடு, ஓர் பொல்லாப்பும் இல்லை. உலகத்திலே எந்த விதமான பொல்லாப்பும் கிடையாது, எந்த விதமான கேடும் கிடையாது. நல்லதை நினை, நன்றாக வாழ். பார்வையினாலே தீட்சை கொடுத்தார் செல்லப்ப சுவாமி. அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டார் சிவயோக சுவாமி. ஒரு முறை சிவயோக சுவாமி சொல்கிறார், நீங்களானால் செல்லப்பரோடு ஒரு நாள் கூட நின்று பிடிக்க மாட்டீர்கள். நான் அவ்வளவு காலம் நின்று பிடித்தேன். அதுக்கப்புறம்தான் சிவயோக சாமியின் பெருமை எல்லாருக்கும் தெரிய தொடங்கிற்று. கிட்டத்தட்ட 1920 இருந்து அவர் மறைஞ்ச 1964 வரை 44 ஆண்டுகள் சிவயோக சுவாமி யாழ்ப்பாணத்தில் கொழும்பு துறைக்கும் அதுக்கு பக்கத்திலே உள்ள இடங்களுக்கும் பெருமையை கொடுத்தார். மரநிழல்ல போய் உட்கார்ந்திருப்பார். ஒரு முறை சொல்றார், எனக்கு பிடிச்ச இடம் எது தெரியுமா? 2. என்ன? 1 மரத்தின் நிழல், 2 என் அன்பர்கள் உள்ளம். என்னை வழிபடக்கூடிய அன்பர்கள் உள்ளமும் மரத்தின் நிழலும் தான் எனக்கு உவப்பான இடங்கள், விருப்பமான இடங்கள். ஒரு இலுப்ப மரம், இலுப்ப மரத்தடியில உட்கார்ந்திருக்கிறார் சிவயோக சுவாமி. அதுக்கு பக்கத்திலே ஒரு கொட்டில், அதில் ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசைக்கு அழைத்து வந்தார்கள். விவேகானந்த சுவாமி அந்த கொட்டிலுக்கு வந்தாராம் 1897. அப்படி போனவர் ஒரு நிமிஷம் நின்னாராம். இது பாலைவனத்தில் பசுந்தரை என்னாராம். மிக பாலைவனமாயிருக்கிற இடத்தில் பச்சையாயிருக்கக்கூடிய இடம் இது, ஞானிகளுக்குரிய இடம். ஏன் தெரியுமா? இந்த செல்லப்ப சுவாமி இருக்காரே, அவரை அவருடைய பக்தர் நன்னியர்னு ஒருத்தர், அவர் கூட்டிக்கிட்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு பாலபிஷேகம் பண்ணுவாராம். செல்லப்ப சுவாமிக்கு பாலபிஷேகம் பண்ணின இடம் அந்த கொட்டில். அது ஞானிகளுக்குரிய இடம், அது பாலைவன பசுந்தரை அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். அந்த இடத்திலே சிவயோக சுவாமிகளுக்கு ஒரு இடம் அமைக்கப்பட்டது. ஓலை வேய்ந்த மண் குடிசை, 2 அறைகள். தென்பால் உள்ள அறையில் சுவாமி இருப்பார். சீடர்கள் எல்லாம் தேவாரம் ஓதுவார்கள், திருவாசகம் படிப்பார்கள். சுவாமி பல பேருக்கு கனவில் காட்சி கொடுப்பார், பல பேருக்கு நேரில் காட்சி கொடுப்பார். ஒரு சமயம் சொல்கிறார், நல்லூரிலே செல்வச் சந்நிதியில் நிலத்தின் கீழ் கால் வைக்க முடியாதபடி சிவலிங்கங்கள் நிரம்பி இருக்கின்றன, தீபங்கள் எரிகின்றன. எவரேனும் நம்மை இடைவிடாது எண்ணில் அவரே நமக்கு நல் அன்பராம் கண்டீர். இதெல்லாம் சாமியுடைய வார்த்தைகள். சிவத்தொண்டன் நிலையம் அப்படின்னு ஒரு நிலையத்தை உண்டாக்கினார் ஞான சாதனைக்காக. சுவாமி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நற்சிந்தனை என்ற நூலாக வந்தன. இந்த சுவாமி செய்த ஒரு அற்புதமான காரியம் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். நம்முடைய நாட்டிலே, தமிழகத்திலே, திறனாய்விலே மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தன் அவர்கள். எங்களுக்கெல்லாம் பேராசிரியராயிருந்து பிச்சை போட்ட புண்ணியவான் ஆசாஞா ஐயா அவர்கள் இலங்கைக்கு பேச போறார். இளமையான வயசு, காதல் திருமணம். அப்பத்தான் ஒரு பேராசிரிய பதவி, பேசினாத்தான் வாழ்க்கை. இலங்கைக்கு பேச போனார். நாள் பேசியிருக்கிறார். போய் சிவயோகசாமியை பார்த்துட்டு வந்துட்டார். மறுநாள் காலையில் பேச்சு வரலை, தொண்டை அப்படியே பிடிச்சிக்கிச்சு, ஒன்றும் புரியலை, தவிக்கிறார். வாயை திறந்தா சத்தம் வரல. டாக்டர்கள் பார்த்தார்கள், இது முடியாது, இந்த வியாதியை தீர்க்க முடியாது, இவரை மெட்ராஸுக்கு அனுப்புங்கன்ட்டாங்களாம். வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போச்சு. பேசலைன்னா என்ன பண்ணுறது? ஒரு பேராசிரியர் தவிக்கிறார். எந்த டாக்டரும் ஒன்றும் உதவி செய்ய முடியலை. சிவயோக சாமி என்பார் அழைத்து கொண்டு போனார்கள். சிவயோக சாமி காலில் விழுந்தார். ஆசாஞா பேராசிரியர் கண்ணீர் விட்டு அழுதார். சிவயோக சாமி அப்படி பார்த்தார், ஏதோ தீர்த்தம் கொடுத்தார். கொடுத்துட்டு அப்படி திரும்பினார். சேக்கிழானையும் கம்பனையும் நாம தானே ஆராய்ச்சி பண்ண வேணும், போ. சேக்கிழானையும் கம்பனையும் நாம தானே ஆராய்ச்சி பண்ண வேணும், போ.
இந்த 2 பேரையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உனக்கு வாழ்க்கையை தருகிறேன். அதுக்கப்புறம் ஆசாஞ ஐயாவுக்கு பேச்சு வந்தது. எழுதுகிறார், எங்கள் அப்பா பெரிய புராணத்திலே மிகச் சிறந்தவர் ஆசாஞாவுடைய தந்தையார் சரவண முதலியார், பெருஞ்சொல் விளக்கனார். அவர் கொடுத்த தொண்டை போய்விட்டது. இப்பொழுது நான் பேசுவதெல்லாம் சிவயோக சாமி கொடுத்த தொண்டை. இதுதான் அவருடைய கருணையின். சிவயோக சுவாமியினுடைய ஞான செயல்கள், சித்து செயல்கள் இன்னும் தொடர்கின்றன. சிவயோக சுவாமி நமக்கு வழிகாட்டியாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்.